Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 526 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்மளுக்கு அந்த லாவாக்கு பயந்து அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி வந்தாங்கல்ல. உசோப்பு சாப்பர்லாம் வீதியில இருக்கானுங்க. அட அந்த நெருப்பு வந்து பட்டு செத்தா கூட கவலைப்பட மாட்டானுங்க. ஆனா கீழே பயங்கர டார்க்கா இருக்குது. அங்க போய் குதிக்க சொல்றாங்க. விழுந்தா என்ன ஆகுமோ தெரியல. ஃபிஷ்மேன் ஐலாண்ட் இருந்தா பரவாயில்ல, வேற ஏதாச்சும் பயங்கரமா இருந்து போய் மாட்டி சிக்கி சின்ன பண்ணமாயிட்டா உசுறு கீழே போன வேகத்துல மேல போயிருமேனு புலம்பிட்டு இருப்பானுங்களா. அந்நேரம் பார்த்து லாவா வேற அவங்கள நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கும். ஐயோ சுடுதே சுடுதேன்னு கதறுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸை பார்த்து கத்திட்டு இறப்பானுங்க, சீக்கிரம் போ இல்லன்னா நம்ம தூரி தான். ஆனா அங்கேயுமே பஞ்சாயத்தாச்சே, கீழே இருட்டா இருக்கனால இந்த உசோப்பும் சாப்புறான் ஆளாளுக்கு அவனு இஷ்டத்துக்கு ஏதோ கதையை கட்டி விடுவானுங்க. மேபி கீழே ஏதாச்சும் கொடூரமான மான்ஸ்டர் இருக்கலாம்ல, இல்ல அந்த டார்க்னஸ்குள்ளதான் நரகத்தோட வாசல் இருக்கலாமே. நம்ம மட்டும் இல்ல சிக்கணும் டீ டீ கேண்டீன்னு கத்திட்டு இருப்பானுங்களா. லூஃபி சுருமே ஒரு ஜம்பா போடும்பா. கரெக்டா அந்த லாவா பக்கத்துல வரும். அத்தனை பேத்துக்குமே அப்படி ஒரு பதட்டம், ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு. ஆனா லூஃபி மட்டும்தான் இந்த நிலைமையிலயும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த ஆக்டோபஸ் ஒரே ஜம்ப் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி கீழே வந்துட்டாங்க. என்ன அதுல இன்னொரு பஞ்சாயத்து. அட அந்த லாவா வந்த வேகத்துல மேல இருக்க பாறை எல்லாமே உடஞ்சி இவங்க மேலதான் விழுது. இப்படி மலை மாதிரி பெரிய பெரிய கல்லுங்க எல்லாம் கப்பல்ல வந்து விழுந்துச்சுன்னா கண்டிப்பா கப்பல் பீஸ் பீஸா சதறி சுக்கலா போயிடும். அதனால அந்த ஆக்டோபஸ்ட சொல்லி அங்க எங்க தப்பிச்சு ஓட சொல்லுவாங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப்ல எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும். எவ்வளவு நேரத்துக்கு தான் அப்படியே ஓடுறது? ஏன்னா எக்கச்சக்க பாறைகள் வந்துட்டு இருக்குது. ஒன்னொன்னு பெரிய பெரிய சைஸ்ல இருக்குது. ஜோரோ என்ன பண்ணுவா, லூஃபி அவன் காலை பிடிக்க சொல்லிட்டு அவன் போய் அந்த பாறை எல்லாத்தையுமே கட் பண்ணலாம்னு பிளான் பண்ணுவான். ஆனா நம்ம ரோபின் அவ பவரை யூஸ் பண்ணி அவனை அப்படியே தொக்கா லாக் பண்ணி விட மாட்டான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, இப்ப இவங்க கடலோட 8000 மீட்டர் கீழே இருக்காங்க. இந்த டைம்ல ஜோரோ தண்ணிக்குள்ள போனானா அவனோட பாடியே பிரஷர்ல அப்படியே நெசிங்கி வெடிச்சிரும். அதனால போகாதன்னு சொல்லி தடுத்துருவான். சரி இப்ப என்னதான் பண்றது? அந்த பாறை எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துக்கு தடுத்து நிறுத்தினாலே போதும். இவங்க எல்லாருமே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். வேற ஏதாச்சும் தான் ஐடியா யோசிக்கணும், இல்லன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம்னு சொல்லும்போது உசோப்பு நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு கிரீன் ஸ்டார்னு சொல்லி அவங்க இருக்க ஒரு விதைய வச்சு அடிப்பானா. அது என்ன பண்ணும், மேல இருக்க பாறையில போய் பட்டவனே சும்மா சடன்னு ஒரு சி பிளான்டாவே பயங்கரமா வளர ஆரம்பிச்சு அந்த கல் எல்லாத்தையுமே அப்படியே லாக் பண்ணி புடிச்சுக்கும். எல்லாத்துக்குமே ஆச்சரியம், உசோப்பு வேற லெவல்ல பண்ணிட்டானேன்னு. சாப்பரும் லூஃபியும் பாராட்டி தள்ளுவானுங்க, வேற லெவல்ல பண்ணிட்டப்பா நீ மாஸ்பான்னு. இதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொன்னவனே அப்படியே அந்த ஆக்டோபஸ் அடிச்சு பிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடும். கரெக்டா எஸ்கேப் ஆற அந்த டைம் மேல இருந்து பிச்சிட்டு வந்து விழும். நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. எப்பவுமே ஃபைனல் டச் கொடுக்கிறது நம்ம உசோப்பு தான். அதை கரெக்டா எங்கேயும் பண்ணிட்டான். எல்லாத்துக்குமே சந்தோஷம், எந்த பஞ்சாயத்தும் இல்லாம கரெக்டா வந்துட்டோன்னு. உடனே இதையே சாக்கா வச்சு நான் என்ன 2 வருஷமா பூ பறிச்சுக்கிட்டு இருந்தேன் நினைச்சீங்களா? அது ஒரு பயங்கரமான டச்சிங் ஸ்டோரி. நான் வேணா உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ரொம்ப மனசொடைஞ்சு டயட்ல இருந்த அந்த டைம் எனக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து என் கூட நட்புக்கு நட்பா நின்னது என்னோட மாஸ்டர் ஹெரக்லஸ் தான். அவர் எப்படி நான் எடுப்பான் உடனே அடுத்த செகண்டே நம்ம நம்பி அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம், இன்னும் நிறைய வேலை இருக்குதுன்னு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போவா. என்னமா நம்பி மூஞ்சுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டே இதுக்கு நீ தொடப்பக்கட்டையில அவனை அடிச்சிருக்கலாமே பானுங்க. சரி என்னமோ ஒண்ணு, இவங்க தப்பிச்சதுக்கு மெயின் காரணம் அந்த ஆக்டோபஸ். உடனே அதை பாராட்டி தள்ளுவாங்க, சுருமே நீ வேற லெவல்ல பண்ணிட்ட, நீ தான் மாசு அப்படி எப்படின்னு. அதுக்கப்புறம் சூருமேன்னு கத்திட்டு இருப்பாங்களா. அந்த டைமுங்கும் போது மேல இருந்து ஒரு கல்லு வந்து நங்குன்னு மண்டையில விழும். அவ்வளவுதான் அது மட்டை. சோ இவ்வளவு நேரம் பொறுமையா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சுருமையை மயங்கினதுனால அப்படியே மேல இருந்து கத்திக்கிட்டே கீழே விழுவாங்க. கீழே பார்த்தா ஒரே இருட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் போகுது, கட் பண்ணி காட்டுறாங்க. பெரிய பெரிய மீனெல்லாம் மேல வந்து போயிட்டு இருக்குது. அந்த இடமே நல்லா பார்க்க பல பளீரண்டா இருக்குது. இது கடல் லெவல்ல இருந்து 10,000 மீட்டர் கீழே. இந்த இடத்தை தான் இந்த டீப்னு சொல்லுவாங்க. அங்கதான் நம்மளுக்கு கப்பலும் சுருமையும் வந்து பேன்னு கிடப்பாங்களா. எல்லாம் ஒரு வழியா நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன கண்ணு கூசுற அளவுக்கு வெளிச்சம். ப்ரூக்க பாத்தீங்களா, அந்த வெளிச்சம் ப்ரூக்கோட கண்ணுக்குள்ள போய் பின்னாடி வழியா வெளியில வரும். அப்ப நமி லாக் போஸ்ட செக் பண்ணி பாப்பான். டவுட்டே வேண்டாம், இந்த நீடில் ஐலாண்ட கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுது. இதுதான் ஃபிஷ்மேன் ஐலாண்ட். அட மேல பெருசா உருண்டையா இருக்குதே, அதுதான் ஃபிஷ்மேன் ஐலாண்ட். இப்ப இவங்க இங்க இருந்து அந்த இடத்துக்குள்ள போகணும். அதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது, அது ஒரு பெரிய பபுள். அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள கிளவுட்ஸ் எல்லாமே இருக்குது, கூடவே ஏரும் இருக்கும் போல. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பெரிய பெரிய மரங்கள்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப வினோதமாவும் அதிசயமாவும் இருக்கும். அந்த ஆக்டோபஸ் சுயநனவுக்கு வந்து நம்ம கப்பலை அப்படியே மேல தூக்கும். லூஃபிக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வழியா அவங்க நினைச்ச மாதிரியே ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்னு. இது கிராண்ட் லைனோட முக்கியமான இடம்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. நம்ம ஆளுங்க பேசினெல்லாம் கேட்டுட்டு அந்த கரிபு அவங்க நினைச்ச மாதிரியே வந்து சேர்ந்துட்டாங்களா, இனி போட்டு தள்ளிட வேண்டியதான்னு வெளியே வர ட்ரை பண்ணுவான். ஜோரோ காலை வச்சு ஒரே மிதியா மிதிச்சு அமைக்கிடுவான். எல்லாரும் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்துட்டோன்னு சந்தோஷப்பட்டா நம்ம சஞ்சய் மட்டும் மெர்மைட பார்க்க போறோம்னு சந்தோஷப்படுவான். அதுவும் எப்படி அழகழகான மெர்மைடு. சின்ன வயசுல இருந்தே இந்த சொர்க்கத்தை பார்க்கணும்னு சொல்லி அவனுக்கு பயங்கரமான ஆசை. அது ஒரு வழியா நிறைவேற போகுது. அதனால கடல் கண்ணி கத்திட்டு இருப்பானா. கூடவே ப்ரூக்கும் சேர்ந்து கத்திட்டு இருப்பான்.
டேய் கடல் பண்ணிக்கலாம் எங்க வந்து எதனா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வண்டியா திட்டுவாங்க. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. மெயினா சஞ்சிக்கு அப்படியே கடல் கனி எப்படி இருப்பான்னு இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அங்க மூக்குல ரத்தம் வர 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 போத்துன்னு விழுவான். சாப்பெல்லாம் பார்த்துட்டு இவனை என்ன பண்ணாலும் திருத்த முடியாது போலயே, எப்படியாச்சும் நமி ரோபினோட போட்டோ காமிச்சு அவனை பழக்கப்படுத்திடலான்னு பார்த்தா இவன் இன்னும் மெர்மேட பார்க்க கூட இல்ல. மோந்து பார்த்து போதையாகிற மாதிரி யோசிச்சு பார்த்தே மல்லாக்க கவுந்துட்டான்னா இவனை என்ன பண்றது? இதுல வேற உசோப்பு டாக்டர் எப்படியாச்சும் இவனை காப்பாத்துங்க, இவனுக்கு பிஷ்மேன் ஐலாண்டுக்கு வந்து கடல் கண்ணிகளை பார்க்கணும்னு வெறித்தனத்துல முத்தி போன வெறித்தனமான வெறி, அவனை விட்டுறாதீங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்கம்மா. என்னதான் பண்ணுவான் சாப்பரும்? இன்னும் கடல் கண்ணிய பார்க்க கூட இல்ல, அதுக்குள்ளேயே இந்த நிலைமையில இருக்கான். பார்த்தான்னா கண்டிப்பா செத்தே போயிருவான்பா. அந்த டைம் செஞ்சு அப்படியே கண்ணை திறந்து எந்த ஒரு கனவுமே இல்லாம சாகிறத விட கடல் கண்ணிய பார்த்துக்கிட்டே நான் செத்து போயிருவேன்பா. அட நாசமா போனவனே, அப்போ நீ திருந்தலையான்னு வண்டியா திட்டுவான். நான் எப்படியாச்சும் கடல் கண்ணிகளை பார்க்காம சாக மாட்டேன்னு சொல்லி நெருப்புல கொழுந்து விட்டு எரிவான். அதே நேரம் இங்க லூஃபி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பிஷ்மேன் ஐலாண்டோட டிஷ்ஷஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணியே ஆகணும், மெயினா மீட் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். நம்பி இருந்துட்டு சரி எப்படியே எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது, கிளம்ப சொல்லி சுருமை கிட்ட சொல்லுன்னு சொல்லுவாளா. அந்த டைமுங்கும் போது இவங்களை நோக்கி பெரிய சைஸ் ஷேடோஸ் எல்லாம் பயங்கரமா வருமா. அதை பார்த்துட்டு சுருமையவே அப்படியே ஆடி போயிடும். அதுவே பதறதுன்னா அப்ப நம்மளுக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க. என்னடான்னு பார்த்தா சிங்கம், யானை, ஜிராஃபி, கொரிலா, ஏன் காண்டாமிருகம் முதற்கொண்டு பெரிய பெரிய சைஸ்ல கடல்வாழ் உயிரினமா வந்து நின்றுட்டு இருக்கும். அதாவது பெரிய சைஸ் மான்ஸ்டரா வந்து நின்றுட்டு இருக்கும். அவ்வளவுதான் நம்ம செத்தோன்னு சொல்லிட்டு அப்படியே பீதியில பதறிட்டு இருப்பானுங்க. ஆனா லூஃபி மட்டும்தான் அது எல்லாத்தையுமே அழகா சுத்தி ரசிச்சு பார்த்துட்டு வாரே வா சி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க சூப்பர் அப்படின்னு ரசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் ஜிராஃபிக்கு பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் அப்படியே வருவானா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது மேல யாரோ ரைட் பண்ணி வந்திருக்காங்கன்னு. யாரா அவன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு பீதியாகி கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.